அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு மட்டும் இப்போ புதிய பிஎன்எஸ் சட்டம் இருக்கு இல்லையா, அதன்படி வந்து மாற்றி வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து சிலபஸில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இன்றைக்கி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், 8012781561 8012781561. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஷெடியூல் அனுப்புவாங்க. ஷெடியூலை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்ட் 1 வந்து தமிழ் தகுதி தேர்வு நடக்கும்ன்றாங்க. இதில் 40% வந்து கம்பல்சரி நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மல்டிபிள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருக்கும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? சிலபஸ் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், எதிர் சொல் எழுதல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிதல், அதுக்கப்புறம் இலக்கியம் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழர்களும் தமிழ் தொண்டு இருக்கும். ரைட்டா? இது வந்து ஏற்கனவே இருந்து தான். இது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஹெட்லைனை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதே சிலபஸ் தான். ஓகேங்களா? பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓப்பன் கொண்டாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் அப்படின்றது நமக்கு தெரியும். 70 மார்க் தான் டோட்டலாக. ஆனால் 140 கேள்விகள் இருக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஜென்ரல் நாலேஜுக்கு 40 மார்க், அதாவது 80 கொஸ்டின் கேட்பாங்க. சைக்காலஜிக்கு வந்து 60 கொஸ்டின் 30 மார்க்கு. ஸோ டோட்டலாக 70 மார்க்கு. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 140 கொஸ்டின், 140 கொஸ்டின்ன்றதை பார்ட் A பார்ட் B மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் Aன்றது ஜென்ரல் நாலேஜ். இது எப்படி இருக்குன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் பாலிட்டி அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரல் சயின்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணவங்க இப்போ பிரித்து வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டயட், நியூட்ரிஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வந்தால் பயாலஜி படிக்கும் போது நமக்கு டயட், நியூட்ரிஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ்லாம் சேர்த்து தான் படிப்போம். அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக கொடுத்தாங்க. இப்போ அந்த ஹெட்லைனை மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. ரைட்டா? ஆனால் அதே சிலபஸ் தான். ஓகேங்களா? பார்ட் B வந்து சைக்காலஜி டெஸ்ட்டு, அதே மாதிரி லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் இருக்குது, மென்டல் அபிலிட்டி இருக்குது. அது காமனாக தான் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிலும் பெரிதாக ஒரு மாற்றமும் கிடையாது. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்டல் கோட்டா இருக்கு இல்லையா, இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து காமனாக தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் மாற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுக்ஷா சங்கீதா, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இந்த பாருங்க, அந்த ஷார்ட்டாக நம்ம சொல்லிடலாம் பிஎன்எஸ்ஸு, பிஎன்டபிள்எஸ்ஸு, பிஎஸ்சி. ஸோ இது மாதிரி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த சட்டங்கள், புதிய சட்டங்கள், அது சம்மந்தமான கேள்விகள் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் பீனல் கோட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு காட்டுறாங்க. ரைட்டா? ஸோ இந்த புதிய டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இந்த லா வந்து மாற்றிருக்காங்க. மற்றபட்டுக்கு ஓப்பன் கோட்டாவில் எழுதுறவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஹெட்லைனை மட்டும் போட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இதான் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. விரைவில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாதிரி வினாத்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க வெப்சைட்டில். ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்ததுன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய சிலபஸ் 2023-24 வரைக்கும் அந்த வெப்சைட்டில் இருந்ததுலேயே அந்த சிலபஸ் தான் பார்க்குறீங்க. இதில் இருக்கிறதா அங்கே இருக்குது. இப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்றது இங்கே தெளிவாக தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த மாதிரிலாம் தெளிவாக கொடுத்தாங்க. இப்போ எழுத்து இலக்கணம் சொல்லிக்கணும், அந்த ஹெட்லைனை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இது வந்து இந்த பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். பகுதியா, இலக்கியம், தமிழ் தொண்டம், இதை கட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெட்லைனு. அது இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்குது. அவ்வளோதான். மெயின் எக்ஸாமினேஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஜென்ரல் நாலேஜ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாங்க. இப்போவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தை சேர்த்து விட்டாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸு, டயட்னு போட்டாங்க. அது எல்லாமே சயின்ஸ் புக்கில் இருக்கிறது தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆனால் இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து மாற்றிட்டாங்க.
இந்த 3 சட்டங்களுக்கு பதிலாக புதுசாக சட்டம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, பிஎன்எஸ் அதை பார்த்தோம்ல, அதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் படிக்கிறவங்க புதிய லா படிக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறத தேவையில்லை. மற்றபட்டுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து ஓப்பன் கேண்டிடேட் தான் படிப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 2025 சிலபஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி புதுசாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து நம்ம இந்த இந்திய சட்டங்களில் புதுசாக பேர் மாற்றினாங்க இல்லையா, அது கண்டிப்பாக வந்து அதுதான் புதுசு தான் படிக்கணும். ஏன்னா பழசெல்லாம் இப்போ இல்லை, இப்போ நீதிமன்றங்களே புதுசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, புதுசு தான் வந்துருச்சு. அப்போ புதுசு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதான் வந்து சிலபஸ் வந்திருக்கு. அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் கிடையாது, ஓப்பன் கேண்டிடேட் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். டெஸ்ட் பேஜ் வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் இன்றைக்கி நடக்குது. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.